வணக்கம் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா ஒரு டேமு. இந்த டேமில் பாருங்கள், நிறைய கிடைக்கிது. இந்த சின்ன சின்ன சங்கு போல காணப்படுகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இந்த டேமில் நிறைய இருக்குது பாருங்கள். தண்ணீர் இல்லாதனால அதில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் வந்து அவங்களுக்கு பகுதியில் அவங்களுடைய பங்குகளில் அவங்க ஆனியன், வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இல்லை குப்பை மாதிரி அப்படியே ஊர் பட்டத்து கிடக்குது பாருங்கள். நல்லா பொதன்னு கிடக்குது. டேம்லேயே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிறு வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்கிறாங்க இல்லையா, நாட்டு வெங்காயம் நடவு செய்து உள்ளார்கள். தண்ணீர் இல்லாதனால அவங்கவுங்க நிலத்தில் வந்து நாட்டு வெங்காயத்தை நடவு செய்துள்ளார்கள். பார்த்தீங்கன்னா குவியல் குவியலாக கிடக்குது பாருங்கள். இந்த பில்லில் பாருங்கள், இந்த இயற்கை சார்ந்த மலையடிவார பகுதியில் மழை இல்லை, தண்ணீர் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வறட்சியில் தாண்டவம் ஆடிக்கொண்டுள்ளது. வறட்சியின் பிடியில் ஒரு சோளம் போட்டிருக்காங்க. இதை வரட்டும், மாட்டுக்கு ஆகும்ட்டு நம்ம செஞ்சோளம் இருக்கு இல்லையா, அதை விதைச்சிருக்காங்களா. அடுத்து விவசாயம்தான் இந்த நிலத்தில் பண்ணியிருப்பாங்க. அது டேமுக்கு வேணுன்னு அரசாங்கத்திற்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ தண்ணி இல்லாதமே அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வயல்களில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வயல்களில் பார்த்திங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணிக்கிறாங்க. செருப்படை பாருங்கள், செருப்படை மூலிகை தாசி வீட்டுக்கு சென்றவருக்கு செருப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது கிருமிகளை கொல்லும் அற்புதமான ஒரு மூலிகை செருப்படை. அப்படி செருப்படை படர்ந்து கிடக்குது பாருங்கள். இந்த செருப்படை மூலிகையானது குப்பை மாதிரி படர்ந்து கிடக்குது. செருப்படை புதர் மாதிரி கிடக்குது பாருங்கள். செருப்படை எப்பயுமே பார்த்திங்கன்னா வறட்சியில் தான் வளரும். அந்த இதேமாதிரி நீர்நிலைகளில் வறட்சியில் தான் வளரக்கூடியது. அதாவது டேம், ஏரி, குளம், குட்டைகள்லாம் நீர் வற்றி போனாலும் அந்த வெடிப்புகளில் வளரக்கூடியது செருப்படை. தாசி வீட்டுக்கு சென்றவனுக்கு சிறு செருப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நோய் தொற்றுகளை போக்கும் வல்லமை வாய்ந்தது செருப்படை. இந்த லைனை பாருங்கள், செருப்படை பாருங்கள், குவியலாக உள்ளது பாருங்கள். செருப்படை டேமுகளில் இந்த வறட்சியான காலகட்டத்தில் சிறு செருப்படை மூலிகை நமக்கு அதிகமாக கிடைக்கும். டேம் தான் இது, ஒரு புகழ்பெற்ற டேமு தான் இது. இந்த டேமுகளில் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தேவையை வேண்டி சோளம் வச்சுருக்காங்க. செருப்படை மூலிகைகள் அதிகமாக காணப்படுகிறது. செருப்படை மூலிகை வேண்டுமென்றால் இந்த வறட்சியான காலங்களில் ஏரி, குளம், குட்டை நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாத போது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு தாவரம் தான் செருப்படை. தாசி வீட்டு சென்றவனுக்கு சிறு செருப்படை. இங்கே பாருங்கள், ஐயோ ஏகப்பட்ட மூலிகை செருப்படை. இங்கே பாருங்கள், இப்படி குவியலாக கிடக்குது பாருங்கள். செருப்படை மூலிகை குவியலாக கிடைக்கிறது. இது பூரா செருப்படை மூலிகை தான்.
பாருங்கள் செருப்படை மூலிகை பாருங்கள். எல்லாம் பாருங்கள் வறட்சியில் எவ்வளோ அப்படியே அற்புதமாக வளருது பாருங்கள். வறட்சியில் எவ்வளோ அற்புதமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த அப்படியே குவியலாக கிடக்குது பாருங்கள். குவியலாக கிடப்போகுது பாருங்கள். டேமில் எவ்வளோ குவியலாக இருக்குது பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு நீர்நிலை தான் அது. வறட்சி நண்பர்களை பாருங்கள், கும்பலாக குவியலாக கிடக்குதுங்க இந்த சங்குகள் பாருங்கள். எவ்வளோ குவியலாக டேம்களில் கிடைக்கிறது. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெடித்த பாலமாக வெடித்துள்ளது. குவியலாக கிடைக்கிறது பாருங்கள். ஏகப்பட்டது கிடக்குதுங்க. தண்ணீர் வெட்டுமே எங்கேயுமே நஞ்சை ஓட்டி போகலாடுது. இந்த டேம்லையுமே தண்ணி பற்றாக்குறையினால காஞ்சி போச்சு பாருங்கள். நெற்பயிர்கள் தண்ணீர் பற்றாக்குறையினாலே காய்ந்து விட்டது. இந்த டேம்லேயே ஒரு ஓடை மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தா டேமு தான் அது. டேம்லேயே ஒரு ஓடை. தண்ணீர் குறையும் பொழுது இந்த வழியாக தான் போக மாட்டுது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மதுகு இருக்குது. டேம்லேயே ஓடை. எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு பாருங்கள். பாலமாக டேமிலே வெடித்துள்ளது பாருங்கள். எவ்வளோ ஆழம் வெடித்திருக்கு. அதில் சங்குகள் பாருங்கள். பாலமாக வெடித்துள்ளது. எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள். ஒரு நீர்நிலைகளில் இந்த நிலைமையாக இருக்குது. அருமையான மணல். நல்ல வெயில் மக்களே. இந்த வெயிலில் வெளியே போனோம்னா ஒரு நீர்நிலைகளில் என்னென்ன கிடைக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போடுறோம். இந்த வறண்ட நீர்நிலைகளில் குளம், குட்டை, ஏரி இது போன்ற டேம்களில் பார்த்திங்கன்னா செருப்படை மூலிகை அதிகமாக கிடைக்கும். நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த காணொலி போடுறோம் பாருங்கள். செருப்படை மூலிகை அதிகமாக கிடைக்கும். நண்பர்களே பாருங்கள், எல்லாம் பூரா செருப்படை படர்ந்து விரிந்து கிடைக்கிறது பாருங்கள். அப்பா, எல்லாம் செருப்படை மூலிகையா. செருப்படை மூலிகை, செருப்படை எல்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட மூலிகை. இப்போ பார்த்திங்கன்னா பூ சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த டேமில் வந்து தண்ணி வர வரைக்கும் அவங்கவுங்க விவசாய நிலங்களில் இந்த பூக்களை சாகுபடி செய்யப்படுவது. இது வந்து ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம். பெருநிறுவனங்களுக்கு ஒப்பந்த முறையில் செண்டுமில் என்றும் மேரிகோல்டு என்றும் சொல்லுவாங்க. இதை பாருங்கள், செருப்படை மூலிகை குவியலாக கிடைக்குது பாருங்கள். இந்த பூக்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக தண்ணீர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மக்கள் வந்து குழாய் வழியாக பிளாஸ்டிக் பிவிசி பைப் கொண்டு வருகின்றனர். எல்லாம் செருப்படை மூலிகை தான். பாருங்க, ஏகப்பட்ட மூலிகை இருக்குதுங்க.
சிறுபடுதா எல்லாமே. பாருங்கள் மக்களை எப்படி வெடிச்சிருக்குன்னு. தண்ணீர் இல்லாதனால எந்த அளவுக்கு இந்த டேம் வெடித்துள்ளது பாருங்கள். அப்படியே மண்ணை அப்படியே தனியாக கட்டி கட்டியாகவே எடுக்கலாம் தான். அப்படியே நான் ஊறுத பாருங்கள். நம்ம இந்த இதில் முத்து சிப்பி அந்த படங்களில் தான் பார்த்துருக்கோம், ஃபோட்டோவெல்லாம் அது போன்று காணப்படுகிறது. இதனால் ஓடுகள் பாருங்கள், டேமில் தான் எடுக்கிறோம். இந்த முத்துச்சிப்பின் போட ஓடுகள் காணப்படுகிறது. நிறையா இருக்குது பாருங்கள். பாரு, இந்த திரைப்படங்களில் பட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த முத்துச்சிப்பி ஓடுகள் போல் காணப்படுகிறது. இன்னொன்று கூட கிடக்குது பாருங்கள். இங்கேயும் கிடக்குது பாருங்கள், நிறைய காணப்படுகிறது. ஒரு டைம் முத்து இங்கே இருந்திருக்குமோ என்னவென்று தெரியவில்லை. அறிந்தவர்கள் கமெண்டில் பதிவிடுவோம்.